திரைப்பட உலகின் கனவு கன்னியாக ஒரு காலகட்டத்திலே திகழ்ந்த ஹேமமாலினியை அறிமுகம் செய்கின்ற வாய்ப்பை ஸ்ரீதர் தவறவிட்டதை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அப்படி தவறவிட்ட இன்னொரு பட நிறுவனம் இருக்கிறது. அந்த பட நிறுவனத்தின் பெயர் மாடர்ன் தியேட்டர்ஸ். அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஹேமமாலினியை மட்டும் இல்லை, ரேகாவை அறிமுகப்படுத்துகின்ற வாய்ப்பையும் அவர்கள் இழந்ததை பற்றி தான் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ரேகாவுடைய தாயாரான புஷ்பவள்ளி தன்னுடைய மகளை அழைத்து கொண்டு மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபர் டி.ஆர். சுந்தரத்தை சந்திக்க சென்றார். மாடர்ன் தியேட்டர்ஸ்லேயே எப்படியாவது தன்னுடைய மகளை கதாநாயகா அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது தான் அந்த அம்மாவுடைய நோக்கம். அந்த அம்மா டி.ஆர். சுந்தரத்தை பார்க்க போன போது அவருடைய நண்பர்கள் 2 பேரும், உதவி இயக்குனர் ஒருவரும் அந்த அறையில் இருந்தார். அந்த உதவி இயக்குனர் கேட்ட இடக்கமடக்கான கேள்விகளால் கோபமும் ஆத்திரமும் முற்ற ரேகா அந்த அறையை விட்டே வெளியேறிவிட்டார். அதன் காரணமாகத்தான் ரேகாவை அறிமுகப்படுத்துகின்ற வாய்ப்பு அந்த நிறுவனத்துக்கு கிடைக்காமல் போயிற்று. இந்த சம்பவம் நடந்த சில நாட்களுக்கு பின்னாலே அந்த ஸ்டூடியோவுக்குள்ளே அடியெடுத்து வைத்தவர் தான் ஹேமமாலினி. அப்போ ஹேமமாலினி வசதியான நடிகையெல்லாம் இல்லை. அதனால் ஒரு டாக்ஸியில் தான் மாடர்ன் தியேட்டர்ஸ் அலுவலகத்துக்கு வந்தார். அவர் வந்த உடனே அவரை பார்த்த சிலர் அவருடைய தாடை பெருசாக இருக்குது என்றெல்லாம் அபிப்பிராயம் சொல்லவே அவருக்கு வாய்ப்பு தராமல் திருப்பி அனுப்பிவிட்டார் டி.ஆர். சுந்தரம். அதன் காரணமாகத்தான் ஹேமமாலினியை அறிமுகம் செய்கின்ற வாய்ப்பையும் அந்த நிறுவனம் இழந்தது. மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே சவுகார் ஜானி நடித்த முதல் திரைப்படம்னா அது வளையாபதி என்ற திரைப்படம் தான். அந்த படம் தான் சவுகார் ஜானி நடித்த முதல் தமிழ் படமும் கூட. அந்த படத்தை முதல்ல டி.ஆர். சுந்தரம் தான் இயக்குவதாக இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அமெரிக்கா செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் டி.ஆர். சுந்தரத்துக்கு ஏற்பட்டதுனால அவர் அமெரிக்கா சென்று விட அவருடைய உதவியாளர்கள் இங்கே படத்தை இயக்கி கொண்டிருந்தார். முதலாளி இல்லைன்னா இங்கே பிரச்சனைகள் வெடிக்கத்தானே வெடிக்கும். அப்படி சில அரசியல்வாதிகளுடைய தலையீடு காரணமாக அந்த ஸ்டூடியோவிலே பல பிரச்சனைகள் வெடிக்க தொடங்கின. வார இறுதி நாட்களில் எங்களுக்கு விடுமுறை வேணும், 8 மணி நேரம் தான் நாங்கள் வேலை செய்வோம் என்றெல்லாம் பல நிபந்தனைகளை அந்த ஸ்டூடியோ தொழிலாளர்கள் விதிக்க ஆரம்பித்தார்கள். அது வரைக்கும் மாடர்ன் தியேட்டர்ஸில் அது மாதிரி எதுவுமே நடந்ததில்லை. இந்த தகவல் அமெரிக்காவில் இருந்த டி.ஆர். சுந்தரத்துக்கு போனது. நீங்கள் எப்படியாவது படப்பிடிப்பை அமைதியாக நடத்திட்டு இருங்க, நான் வந்த உடனே இந்த பிரச்சனையை கையாண்டு கொள்கிறேன் என்றார் டி.ஆர். சுந்தரம். 3 மாதங்கள் கழித்தவர் சேலத்துக்கு திரும்பிய போது நிர்வாகத்துக்கு எதிராக பல பேர் கொடிபிடித்து கொண்டிருப்பதை அவரால் உணர முடிந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் படத்தினுடைய படப்பிடிப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு நாள் இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு இரவு 2 மணி வரை நீண்டது. அந்த படத்துடைய படப்பிடிப்பை முடிச்சுட்டு செல்கின்ற நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞரில் தாக்குவதற்காக ஒரு கூட்டம் வெளியில் தயாராக இருக்கிறது அப்படின்ற தகவல் டி.ஆர். சுந்தரத்துக்கு கிடைத்தது. பொதுவாக இது போன்ற தகவல் ஒரு முதலாளிக்கு கிடைக்கணும்னா உடனடியாக அவர் செய்யக்கூடிய காரியம் என்னென்னா தன்னுடைய நிர்வாகிகளை அழைப்பார். நீங்கள் போய் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவார். ஆனால் டி.ஆர். சுந்தரம் அது மாதிரி பண்ணல. காரை அவர் எடுத்தார், அவரே காரை ஓட்டினார். அவருக்கு பக்கத்தில் அந்த படத்திலே கேமராமேனாக பணியாற்றியவர் அமர்ந்து கொண்டிருக்க ஸ்டூடியோ விட்டு கார் புறப்பட்டது. அந்த காரை பின்தொடர்ந்து நடிகர்கள் எல்லோருடைய காரையும் வர சொன்னார் டி.ஆர். சுந்தரம். அந்த கார் கொஞ்சம் தூரம் சென்றதுக்கு பின்னால் தான் போக முடியாத எப்படி நடுவிலே தடைக்கற்களை அவர்கள் போட்டு வைத்திருப்பது டி.ஆர். சுந்தரத்துக்கு தெரிந்தது. உடனே காரை விட்டு இறங்கினார் டி.ஆர். சுந்தரம். மற்றவங்களை பார்த்து யாரும் காரை விட்டு இறங்காதீர்கள் என்றார். அவரே ஒரு கல்லாக எடுத்து அந்த கற்களை அப்புறப்படுத்த தொடங்கினார். அதை பார்த்த உடனே அந்த தொழிலாளர்களால் தாங்கிக்க முடியல. அப்படியே நெடுஞ்சான் கிடையாக டி.ஆர். சுந்தரத்துடைய காலில் விழுந்தாங்க. எங்களை மன்னிச்சிங்க முதலாளி, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அந்த நேரத்தில் அவர்களை மன்னிக்கக்கூடிய பெருந்தன்மையான மனம் டி.ஆர். சுந்தரத்துக்கு இருந்து. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம், நாளை காலையில் ஸ்டூடியோவுக்கு வாங்க, எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார் டி.ஆர். சுந்தரம். மறுநாள் காலையில் அவர்கள் வந்தபோது என்ன நடந்தது என்பதையும் அவர்கள் சில பேருடைய கைப்பாவையாக மாறி என்னென்ன தவறுகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதையும் அவர்களுக்கு புரிய வைத்தார். இந்த தவறுகள் எல்லாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படுமானால் உங்கள் யாருக்குமே வேலை கிடைக்காது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அப்படிப்பட்ட தவறை செஞ்சுருக்கீங்க, ஆனாலும் என்னோட இவ்வளோ காலம் நீங்கள் பணியாற்றினவங்க அப்படின்றனால இந்த தவறுகளெல்லாம் நான் பெரிதாக்க விரும்பலை. நீங்கள் வழக்கம் போல் இந்த ஸ்டூடியோவில் பணியாற்றலாம் என்று அவள் எல்லோரையும் மீண்டும் அந்த ஸ்டூடியோவில் அணைத்து கொண்டார் டி.ஆர். சுந்தரம். டி.ஆர். சுந்தரம் மிகப்பெரிய கோபக்காரர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படிப்பட்ட கோபக்கார அந்த மனசுக்குள்ளே எப்படிப்பட்ட ஈரம் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி நமக்கு எடுத்துக்காட்டு. விக்ரமனுடைய இயக்கத்தில் உருவான உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தில் கார்த்திகனுடைய நண்பராக முதல்ல நடிக்க ஒப்பந்தமாக இருந்தவர் சார்லி. ஒரு படப்பிடிப்பு தனத்தன்று அவர் படப்பிடிப்புக்கு வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய படப்பிடிப்பிலே கலந்து கொள்ளாமல் வேறொரு படத்துடைய படப்பிடிப்பிலே கலந்து கொள்ள போய்விட்டார். அதன் காரணமாக அந்த படத்துடைய இயக்குனரான விக்ரமனுக்கு லேசாக கோபம் வந்தது. கூப்பிடு ரமேஷ் கண்ணாவே என்றார். அப்படித்தான் ரமேஷ் கண்ணாவுக்கு அந்த படத்தில் நடிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு ரமேஷ் கண்ணாவை எந்த உயரத்துக்கு எடுத்து கொண்டு போனது அப்படின்றது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம். இதை போலவே ஒரு சம்பவம் தான்
புதுமை இயக்குனரான ஸ்ரீதருடைய படங்களிலே தொடர்ந்து பாடுவதற்கு இசைக்குயில் எஸ் ஜானகிக்கு ஒரு வாய்ப்பினை பெற்று தந்தது. மலர்ந்தும் மலராத, பால் இருக்கும் பழம் இருக்கும் போன்ற பாடல்களை பாடிய பி. சுசீலாவுக்கு தமிழ் சினிமாவிலே அப்போது மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. அவர் பாடிய பாடல்கள் இடம்பெற்ற எல்லா படங்களும் ஹிட்டு. அது மட்டும் இல்லாமல் அப்போது மிகவும் பிரபலமான கதாநாயகிகளாக இருந்த சாவித்திரி, பத்மினி, சரோஜி தேவி ஆகிய எல்லோரும் தங்களுக்கான பாடல்களை பி. சுசீலா தான் பாட வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை செலுத்தினார்கள். இதன் காரணமாக சுசீலா தன்னுடைய ரேட்டை கொஞ்சம் உசத்தினார். இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயந்தான். ஸ்ரீதரை பொறுத்த வரைக்கும் அவர் இயக்குனர் மட்டும் இல்லாமல் தயாரிப்பாளராக இருந்த காரணத்தினால இந்த ரேட்டு அதிகமானதை அவரால் ஏற்றுக்க முடியல. ஜானகி சூப்பராக பாடலையா, கூப்பிடு ஜானகி என்றார். எம்.எஸ். விஸ்வநாட்ட சுமைதாங்கி படத்தினுடைய எல்லா பாடல்களையும் ஜானகி தான் பாட போகிறாங்க, அவங்கள தான் நீங்கள் பயன்படுத்தணும் என்றார். விஸ்வநாதன் எந்த ஆட்சேபனையும் தெரிவிக்கல. அதைத் தொடர்ந்து தான் சுமைதாங்கி படத்தில் இடம்பெற்ற மாம்பழத்து வண்டு உட்பட பல அற்புதமான பாடலை பாடுகின்ற வாய்ப்பு எஸ் ஜானகிக்கு கிடைச்சது. ஒருவர் செய்கின்ற சிறிய தவறினால் இது போன்ற ஏற்றம் பெற்ற கலைஞர்கள் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவிலே பலர் இருக்கிறார்கள். நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகை என்று அறிஞர் அண்ணாவால் போற்றப்பட்ட நடிகை தான் பானுமதி. ஆனாலும் பானுமதியை பொறுத்த வரைக்கும் தான் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகை என்று போற்றப்படுவதை விட பாடி நடிக்கின்ற நடிகை அப்படின்னு போற்றப்படுவது தான் அவருக்கு ரொம்பவும் பிடித்தமானதாக இருந்தது. அவர் நடிக்கின்ற எல்லா படங்கள்லையும் பெரும்பாலும் பானுமதி பாடிடுவாங்க. அவங்கக்கிட்ட வேலை வாங்கிறது இருக்க அது அந்த இசையமைப்பாளர்களுக்கு அவ்வளோ சுலபமானது இல்லை. அந்த இசையமைப்பாளர் என்ன டியூன் போடுறாரோ அந்த டியூனில் பானுமதி எப்போதும் பாட மாட்டாங்க. அந்த டியூன் அவங்களுக்கு பிடிச்சதாக இருக்கணும், அந்த இசை அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் இருக்கணும். அப்போ தான் இவங்க பாடுவாங்க. பெரும்பாலும் அந்த இசையமைப்பாளர்களை தன் பக்கம் திருப்பக்கூடிய வல்லமை அந்த காலத்திலே பானுமதிக்கு இருந்தது. இதெல்லாம் அப்போது பணியாற்றி கொண்டிருந்த இசையமைப்பாளர்களுக்கும் தெரியும். அப்படின்றதுனால அந்த டியூனை கோடி காட்டிட்டு உங்களுக்கு தெரியாததாம்மா, நீங்கள் இதை வச்சுட்டு அப்படியே பாடிடுங்க அப்படின்னு பானுமதியை சொல்லுவாங்க. அவங்களும் அப்படி பாடிடுவாங்க. பானுமதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னொரு சென்டிமெண்ட்டும் இருந்தான். நான் படங்களில் பாடி நடித்தாதான் அந்த படம் வெற்றி பெறும், நான் படத்தில் பாடலைன்னா அந்த படம் வெற்றி பெறதே இல்லை. உதாரணத்துக்கு ராஜபக்தி, பூவும் பொட்டும் ஆகிய 2 திரைப்படங்களையும் சொல்லலாம். ராஜபக்தி படத்துலேயும் நான் பாடலை, பூவும் பொட்டும் படத்துலேயும் நான் பாடலை, 2 படம் ஓடவே இல்லை அப்படின்னு ஒரு பத்திரிகையிலே பதிவு செய்திருக்கிறார் பானுமதி. மெல்லிசை மன்னர்கள் என்று இன்று வரையிலே இசையுலகம் போற்றி கொண்டாடுகின்ற இரட்டையர்களில் எம்.எஸ். விஸ்வநாதன் பிரபலமான அளவிற்கு ராமூர்த்தி பிரபலமானாரா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் ராமூர்த்தி இருக்காரு, அவர் மிகப்பெரிய ஞானஸ்தர். அவரது திறமையை பல பத்திரிகை பேட்டிகளிலே பாராட்டி இருக்கிறார் பிரபல பின்னணி பாடகரான டி.எம். சௌந்தரராஜன். டி.கே. ராமூர்த்தி இருக்காரு, அவர் சாதாரணமானவர் இல்லை. 72 மேளகர்த்தா ராகங்களையும் அசாத்தியமாக வாசிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். எம்.எஸ். விஸ்வநாதன் ராமூர்த்தி காலத்திலே மெட்டுக்கள் அமைப்பதிலே ராமூர்த்திக்கு முக்கியத்துவம் இருந்தது. அதற்கு எம்.எஸ். விஸ்வநாதன் இடம் கொடுத்தார். அதனால தான் அவர்களுடைய இசையமைப்பில் உருவான எல்லா பாடல்களும் காலத்தை மீறி ரசிகர்கள் கொண்டாடுகின்ற பாடல்களாக அமைந்திருக்கிறது என்று பல பத்திரிகை பேட்டிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார் டி.எம். சௌந்தரராஜன்.